ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கி ஹோம்மேட் சமையலில் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 கப்பு ரைஸ் ஃப்ளோர் எடுத்துடுங்க, அதாவது அரிசி மாவு எடுத்துட்டு அதோட ஒரு 2 கப்பு பொட்டுக்கடலை மாவு, அதாவது பெங்கால் கிராம் ஃப்ளோர், அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ 4 கப்பு அரிசி மாவோட 2 கப்பு பொட்டுக்கடலை மாவை சேர்த்துடணும். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதாவது மிளகு பொடி, அதே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடணும். அப்புறம் 2 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிவிடுங்க, அதாவது கீ ஆட் பண்ணிவிடுங்க. 2 டீஸ்பூன் நெய். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அதாவது கியூமின் பவுடர் 1 டீஸ்பூன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான சால்ட்டு, நான் ஒரு 2 டீஸ்பூன் சால்ட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்ல எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நம்ம இப்போ சேர்த்துருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த சப்பாத்தி டோ எப்படி மேக் பண்ணுவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு கொண்டு வரணும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு நல்லா அழகாக பிசைஞ்சு எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துடுங்க. நான் எப்படி பிசைகிறேன்னு சொல்லிவிட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, நீங்கள் முதலே தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப லிக்யூட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி மேக் பண்ணிடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, சாஃப்டாக மாவு க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மேக் பண்ணி வச்சுட்டு இப்போ எண்ணெயை சூடாக்கிடலாம். இப்போ நான் எதில் இதை ரிப்பன் பக்கோடா அந்த ஷேப் எப்படி வரும்னா, இதுதான் அந்த சில்லு. இந்த இடியாப்ப மேக்கரில் இந்த சில்லை போட்டு நான் ப்ரெஸ் பண்ணி இந்த பக்கோடா செய்திருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி சில் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சில்லை நீங்கள் போட்டால் தான் அந்த ரிப்பன் ஷேப்பில் அழகாக வரும். இப்போ அந்த மாவை நம்ம அந்த இதில் இடியாப்ப மேக்கருக்குள்ளே எல்லாத்தையும் எப்படி நான் வைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது அந்த ரிப்பன் ஷேப்பில். ஆஹா, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடியாப் மேக்கர் வாங்கி நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துடணும் நல்லா. பாருங்கள் இப்போ அந்த பபுள்ஸ் நல்லா ஃபஸ்ட்டு ரொம்ப பபுள்ஸ் மேலே வர இருக்கும். அது குறைஞ்சி வர 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 இந்த பக்கோடா நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ அந்த பபுள்ஸ் வர்றது குறைஞ்சி வந்த உடனே நீங்கள் அந்த பக்கோடாவை அந்த எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு சட்டியும் நீங்கள் போட்டு எடுக்கணும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இதை ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்ஸு இதை செய்து நீங்கள் டீ கூட வச்சு சாப்பிடலாம். இது ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருக்கலாம், கெட்டே போகாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்திருக்கேன் ரிப்பன் பக்கோடா செய்து. ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.